ஸோ அவருக்கு பண்ண பாட்டுங்கள்லாம். ஏதாவது அட்வைஸ் கேட்டிங்களா உள்ள போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ்? இல்லை, அவர் ஃபோன் ரொம்ப பிஸியாக இருந்தார், ஃபோன் எடுக்கல. நான் ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்சு முக்கியமாக நான் சாண்டிக்கு தான் அடித்தேன், அவர் எடுக்கல. லாஸ்ட்டு போகிற ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினேன். ஆல் த பெஸ்ட் மச்சான், போய்ட்டு வா மச்சான் அப்படின்னா போல. பார்த்து பத்திரமா இரு, நல்ல பேர் வாங்கிட்டு வா. யாருமே போனவங்க யாருமே வந்து நிறைய அதான் புரியுது. புரியல. இல்லை நல்ல பேர் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. இல்லை, போயிட்டாங்க நல்லா பண்ணிட்டு வா அதானே சொல்லுவாங்க ஒரு ஃப்ரெண்டா. அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாப்பல. ஆதி என்ன எதானே சொன்னாரா? இல்லை, அவர்கிட்ட போகும்போது சொல்லிட்டு தான் போனேன். கன்வே மெசேஜ் நானும் அவர்கிட்ட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், அப்போ தான் வருது. ஓ ரைட்டு. ஆதி என்ன நான் கானாவை பற்றி ஒரு சப்ஜெக்ட் படம் போயிட்டுருக்கு. அந்த படத்துக்கு நான் 2 பாட்டு வந்து அவர் கூட வந்து கோரஸாக நான் தரணி தம்பி தரணி அந்த பாட்டில் பாடியிருக்கிறோம். பாட்டு பாட தான் போனோம். கானா சப்ஜெக்ட்னு ஒன்று என்ன நான் கானா பற்றி எடுக்கிறீங்க வா வினோத் நடிக்கலான்ட்டு அவர் அழகாக கூப்பிட்டு ஒரு 5 நாள் ஷூட்டு கோவலத்தில் எடுத்தோம். அந்த ஷூட்டில் இருக்கும்போது தான் பிக் பாஸ் வருது. அப்போ அப்படியே கண்டிப்பாக சொல்லிட்டு தான் வந்தேன், இந்த மாதிரி நான் கிளம்புறேண்ணா போகிறேண்ணா அப்படின்ட்டு. ஸோ அதனால ஓகே.